ஷார்ட்ஸ்ல செல்ஃப் வேல்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா செல்ஃப் வேல்யூ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி செல்ஃப் வொர்த்தினுடைய பிலீஃப் பார்க்க போறோம். இப்போ நீங்க எங்கேயோ எந்த இடத்துலயோ கேட்குறீங்க. ஓகேயா? அத வந்து நீங்க செல்ஃப் வொர்த்த பத்தி ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் கேட்குறீங்கப்பா. கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பார்க்குறீங்க. இப்ப என்னோட ஷார்ட்ஸயே கேட்குறீங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறீங்க. இது நம்ம லைஃப்ல நடந்திருக்கா? அது உண்மைதானா? அப்படின்னு நினைச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரியலா தான் இருக்கு. உண்மைதான்னு உங்களுக்கு பொறி தட்டிருச்சுன்னா, அந்த நிமிஷம் உங்க செல்ஃப் வொர்த் மாறும். அதுதான் செல்ஃப் வொர்த். என்ன அந்த உண்மை அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இப்படி கடவுள்கிட்ட நம்ம ஆத்மார்த்தமா உண்மையிலேயே சின்ன பிள்ளைல ஒரு சாக்லேட்டா இருக்கட்டும், இல்ல பெருசாகி ஒரு சுடிதாரா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஆத்மார்த்தமா ஆசையா கடவுள்கிட்ட எனக்கு இது வேணுமே வேணும் அப்படின்னு ரொம்ப உக்கி உருகி கேட்டிருப்போம். அதாவது நம்ம கெஞ்சி இருக்க மாட்டோம். ஒரு வேண்டுதலா, பிரேயரா, பிரார்த்தனையாலாம் வச்சிருக்க மாட்டோம். அந்த ஸ்பாட்ல, ஆன் தி ஸ்பாட்ல அப்பதிக்கப்ப அப்படி கேட்டிருப்போம். அப்படி கேட்ட ஒரு விஷயத்த கடவுள் இம்மீடியட்டா சாங்ஷன் பண்ணி நமக்கு குடுத்துடுறாரு பாருங்க. அது நாம கோயிலுக்கு போய் கூட கேட்டிருக்க மாட்டோம். நம்ம வீட்ல இருந்தே எங்கேயாவது மூலையில உட்காந்துட்டு, ஐயோ கடவுளே எனக்கு இது வேணும் போல் இருக்கே, இது ரொம்ப ஆசையா இருக்கு, சூப்பரா இருக்கு, இல்ல கஷ்டத்துல இருந்துட்டு எனக்கு கண்டிப்பா இது வேணும். ஏதோ ஒரு மாதிரி, ஏதோ ஒரு ஃபார்ம்ல, ஏதோ ஒரு எமோஷன்ல இருந்து, ஆனா உண்மையா நமக்கு உண்மையா இருந்து கேட்டிருப்போம். ஓகேயா? அது மனசுக்குள்ள கை வச்சுதான் கேட்டிருப்போம். நம்ம இதயத்துக்கிட்ட தான் கேட்டிருப்போம். ஆனா அந்த இதயத்துக்குள்ள தான் கடவுள் இருக்காரு. ஓகேயா? அந்த இதயத்துக்குள்ள தான் இறைசாட்சியும் இருக்கு, மனசாட்சியும் இருக்கு. அப்போ அந்த பிரேயரை கேட்டுட்டு நீங்க கேட்ட விஷயத்த இம்மீடியட்டா உங்களுக்கு சாங்ஷன் பண்றாரு. 1 ஆர் 2 டேஸ்ல அது உங்க கைக்கும் வந்துடுற மாதிரி பிராக்டிகலா அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்றீங்க பாருங்க. அது மாதிரி நீங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுதான் கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற அன்கண்டிஷனல் லவ். நீங்க இதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆத்மார்த்தமா கடவுளை நீங்க நேசிச்சா போதும். ஆத்மார்த்தமா உங்களுக்கு உண்மையா இருந்து கடவுள்கிட்ட பேசினா போதும். அது மட்டும் தான் எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி இருந்தாலே அந்த அன்கண்டிஷனல் லவ்வுக்கு நீங்க டிசர்விங் தான். இது நடந்திருந்துச்சுன்னா, அப்ப நீங்க வொர்த்தி பீஸ் தான். இப்ப சொல்லுங்க, நீங்க வொர்த்தி பீஸா இல்லையா? அப்ப கடவுள் எதுவுமே செய்யாமயே உங்களோட உண்மை தன்மையும், உண்மையான அன்பையும் கடவுளுக்கு குடுத்தீங்கன்னா, அவர் இறங்கி வந்து நீங்க கேட்கறது பூரா குடுக்குறார்ல, இதுதான் செல்ஃப் வொர்த். ஓகேயா? அப்படி குடுத்திருக்காரா இல்லையான்னு யோசிங்க. உண்மையிலேயே அப்படி கடவுள் உங்களுக்கு குடுத்திருக்காருன்னா, நீங்க வொர்த்தி பீஸ். கடவுள் உங்கள அன்கண்டிஷனலா லவ் பண்றாரு. நீங்க ஏதோ ஒண்ணு வேல்யூ பண்ற மாதிரி பண்றீங்க, வேல்யூ பண்ற மாதிரி பண்ணல, பித்து புளியா இருக்கீங்க, மக்கு புராட்டியா இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் களிமண்ணா இருக்கீங்க. அப்படின்னா கூட கடவுள் உங்களை அன்கண்டிஷனலா நேசிப்பாரு. அதுக்கு நீங்க வொர்த்தி பீஸ். யூ ஆர் அ டிசர்விங் கேண்டிடேட். யூ ஆர் அ எலிஜிபிள் கேண்டிடேட். இதுதான் செல்ஃப் வொர்த்துக்கான ப்ரூஃப்.